கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கம் விலை ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. இது ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களையும் சாமானிய மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2008ஆம் ஆண்டு நிலவிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு தங்கம் ஒரே மாதத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது இதுவே முதல் முறை. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் ஒரு அவுன்ஸ் தங்கம் சுமார் $5,594 என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் தற்போது அந்த விலையிலிருந்து சுமார் 18 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. இந்த ஒரே மாதத்தில் மட்டும் தங்கத்தின் மதிப்பு 13 விழுக்காட்டிற்கும் மேலாக சரிந்துள்ளது. அதனால் இந்த மார்ச் மாதத்தை சந்தை வல்லுநர்கள் தங்கத்திற்கான ஒரு கருப்பு மாதம் என்றே வர்ணிக்கின்றனர். பொதுவாக போர் மற்றும் பொருளாதார பதற்ற காலங்களில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும். ஆனால் தற்போது நடைபெற்று வரும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் சூழலில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அமெரிக்க டாலரை தேர்ந்தெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் டாலரின் மதிப்பு விஸ்வரூபம் எடுத்து உயர்ந்துள்ளது. இது தங்கத்தின் மீதான மவுசை குறைக்கச் செய்து அதன் விலையை அதர பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தாலும் தங்கம் வாங்க காத்திருக்கும் சாமானியர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சிக்கு கச்சா எண்ணெய் அரசியலும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் அது உலகளாவிய பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடும் என்பதால் முதலீட்டாளர்கள் வட்டி தராத தங்கத்தை விட்டுவிட்டு வட்டி வருமானம் தரும் பாண்டுகள் மற்றும் டெபாசிட்டுகள் பக்கம் நகரத் தொடங்கியுள்ளனர். மேலும் அமெரிக்கா ஒரு எரிசக்தி ஏற்றுமதி நாடாக இருப்பதால் எண்ணெய் விலை உயர்வு அந்நாட்டு டாலரை மேலும் வலுப்படுத்துகிறது. இது தங்கத்தின் மீதான அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்கியுள்ளது. தங்கம் மட்டுமல்லாது அதன் உடன்பிறப்புகளான வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் பல்லேடியம் ஆகிய உலோகங்களும் இந்த மாதத்தில் சுமார் 20 விழுக்காடு வரை கடும் சரிவை சந்தித்துள்ளன. உலோக சந்தையே ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்தில் இருப்பதை போன்ற சூழல் நிலவுகிறது. இருப்பினும் தங்கம் விலை தற்காலிகமாக சரிந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் அது மீண்டும் ஜொலிக்கும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் கணிக்கின்றன. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் என்றும், குறிப்பாக மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை தொடர்வது இதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது விலை குறைந்திருப்பதை ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பாக கருதி பலரும் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் வரும் ஏப்ரல் மாதத்தில் இந்த வீழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்ற கணிப்புகளும் இருப்பதால் முதலீட்டாளர்கள் நிதானமாக கவனித்து செயல்படுவது அவசியமாகிறது. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தங்கத்தின் விலையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும்.